தொடர்ந்து கூட்டணி தொடர்பாகவே செல்வ பெருந்தகை பேசியிருந்தாலும் அதனை அவர்தான் தெரிவிக்க வேண்டும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவு செய்யும் அப்படின்ற கருத்தை திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்முடைய தெரிவித்திருந்தார். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து நம்ம பாமகவில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரும். இன்னொரு புறம் அவர்களுடைய கூட்டணி கணக்கு அது தொடர்பாகவும் நம்ம பல தருணங்களில் பேசியிருக்கோம். இன்னைக்கு இந்த சந்திப்பு, அதனை அடுத்து எழக்கூடிய கேள்விகள், திமுக பக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் சாய்கிறாரா, இல்லை என்ன இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முதல்ல நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சப்போஸ் திமுக பக்கம் பாமக நகருது அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. அவரு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரு வன்னியர் சங்க மாநாட்டிலே அன்பு தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை தீர்த்து வைக்கணும், இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு தரணும், அவரை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா, வேற நாதியற்றவர்கள் நாங்கள், கலைஞர் முன்னாடி அந்த இடஒதுக்கீடை கொடுத்த மாதிரி ஸ்டாலின் இப்ப தருவாருன்னு ஸ்டாலினை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி அந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான திரண்டிருந்த மாநாட்டிலே திமுகவுக்கு ஆதரவான குரலை டாக்டர் ராமதாஸ் பேசினார். அதற்கு பிறகு அவர் 2024 கூட்டணி தொடர்பாக பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை தெளிவாக பேசினார். பாரத் மாதா கி ஜெய் என்று வந்தார்கள் என்று கூறியும், அதை தாண்டி அவர்கள் அண்ணாமலை பேரை கூட தெரியலங்கிற மாதிரி ஒரு இதையும் கருத்தை முன் வச்சாரு. இவருடைய இந்திய நடவடிக்கைகளும் மு.க. ஸ்டாலின் தந்தையை மதித்தவர் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வெகுவாக போல்வதும், அவர் திமுக ஆப்ஷனை அவர் ஓபன் பண்ணி இருக்கிறார். ஒரு பிரியாரிட்டி என்ன, எப்படி கூட்டணி முடியிருந்ததெல்லாம் இன்னும் நாட்கள் பல இருந்தாலும் கூட முந்தைய காலகட்டங்களில் திமுகவுக்கு எதிராக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஜாதிய குறியே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது கண்டிக்கத்தக்கது. அந்த இதெல்லாம் செய்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது தன் நிலைப்பாட்டில் இருந்த மென்மையாகி திமுகவுக்கு ஆதரவான ஒரு கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். இதே சூழலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய வாக்குகள் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு எதிராக ஸ்டாலினை விட அன்புமணி திறமையான முதல்வர் என மக்கள் மத்தியில் முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் என்ற அடிப்படையில் அவர் திமுக எதிர்ப்பை அன்புமணி அவர்கள் ஷார்பன் பண்ணுகிறார். அன்புமணி அவர்கள் திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி பாஜகவிடம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான ஒரு போக்கை கையாளும் போது திமுக கூட்டணியில் மிக உறுதியாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்களுடைய மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் டாக்டர் ராமதாஸை சந்திப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதனால்தான் நான் கொடுப்பதுதான் எம்எல்ஏ போஸ்ட் என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் என்றால், திமுக கூட்டணியில் ஸ்டாலின் தலைமையில் நாம் சேர்ந்தால் ஸ்டாலின் தருவதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்ற நிலைமை இருக்கிறது என்ற ஆசையைத்தான் தன்னோடு இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது கூற முடியாது. திமுக ஆப்ஷனை டாக்டர் ராமதாஸ் ஓபன் பண்ணி இருக்கிறார். அதற்கு உறுதுணையாக செல்வ பெருந்தகை வந்திருக்கிறார் என்பதைதான் பார்க்க வேண்டும். இதில் திருமாவளவனின் முடிவு, மு.க. ஸ்டாலின் முடிவு எல்லாமே நாம் பார்த்துதான் இது எந்த திசையை நோக்கி எப்படி பயணிக்கிறது என்பதை முடிவு செய்ய முடியும். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.